காசி விஸ்வநாதர் கோவிலில் எல்லாருமே தங்களோட பாவத்தை கழிக்க அங்கே தான் வருவாங்க. ஸோ அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பாவத்தை எல்லாம் கரைக்கிறதுக்கு அதிகமான பேர் வர்றனால அங்கே கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். கங்கையில் நீராடி தங்களோட பாவங்களை கரைச்சிட்டு மக்கள் ஊருக்கு திரும்புகிற வழி தான் அது. அப்போது மழை பெஞ்சு வீதியெங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதில் தடுமாறி வழிக்கு விழுந்துட்டார் ஒரு முதியவர். வழியில் அவர் துடிக்க தன்னோட மடியில் அவரை போட்டு புலம்ப ஆரம்பித்தாங்க அவரது மனைவி. காசிக்கு புண்ணியம் தேடி வந்த இடத்துல இவருக்கு அடிபட்டு உயிருக்கே ஆபத்தாயிருச்சு, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சினாங்க அந்த பாட்டி. சாதாரண உடையில் பரம ஏழைகள் மாதிரி அவங்க இருந்தனால அவங்கள யாருமே திரும்பியே பார்க்கல. பெரியவரின் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியபடியே இருந்துச்சு. அந்த மூதாட்டி ரொம்ப கவலை அடைஞ்சு புலம்பல் ரொம்ப அதிகமானது. என்னோட கணவருக்கு உயிர் பிரியும் நிலை வந்துருச்சு, காசியில் உயிர் விட்டால் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட அவர் வாயில் கொஞ்சம் கங்கை நீரை விடணும், யாராவது புனித நீர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. என்னால் எழுந்து நடக்க முடியல, யாராவது கொஞ்சம் கங்கை நீரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி ரொம்ப கெஞ்சுறாங்க. வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கங்கை நீர் இருந்துச்சு. ஆனால் அந்த புனித நீரை அவங்கவுங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இருந்தாங்களே தவிர அந்த முதியவர் வாயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே வரல. நேரம் கடந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கூட்டமும் குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான். அவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செம்பு இருந்தது, அதில் கங்கை நீர் இருந்துச்சு. புலம்பிட்டு இருந்த அந்த பாட்டியை பார்த்து தான் அவனோட மனம் இறங்கிருச்சு. முதியவர் அருகே மண்டிக்கிட்டு அமர்ந்து கங்கை நீரை அவர் வாயில் ஊற்ற போனான். அப்போ தடுத்து நிறுத்தின அந்த பாட்டி, ஐயா இதை நீங்கள் ஊற்றுவதற்கு ஒரு மரபு இருக்குது, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுருந்தா அதை மனசில் நினச்சிக்கோங்க, இவர் வாயில் கங்கை நீரை விடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. உடனே திருடன் திகச்சிட்டான். இந்த சூழலில் பொய் சொல்லவும் முடியல, ரொம்ப தயக்கமாகவும் இருந்துச்சு. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அம்மா நான் ஒரு திருடன், எந்த நல்ல காரியத்தையும் நான் செஞ்சதே இல்லை, என்னுடைய தீய செயல்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில் முதல் தடவையாக இப்போ தான் நான் இந்த நல்ல காரியத்தவே செய்ய போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லியபடியே முதியவர் வாயில் கங்கை நீரை ஊட்டினான். உடனே பார்த்தீங்கன்னா முதியவர் மூதாட்டியும் மறைஞ்சு அங்கே உமையவள் சகிதம் காசி விஸ்வநாதர் தரிசனம் தந்தார். நெஞ்சுருகி போனான் திருடன். இந்த பாவிக்கு இப்படி ஒரு புண்ணிய தரிசனமா அப்படின்னு சொல்லி பணிஞ்சு வணங்கினா திருடன். உன்னோட மனசில் கருணை சுரந்து பெருகுச்சு, உன் கையில் கங்கை நீரும் இருந்துச்சு, உன் பேச்சில் சத்தியம் இருந்துச்சு, உன்னை விட எங்களோட தரிசனத்தை பெற வேற யாருக்கு தகுதி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாங்க இறைவன்.